தமிழகத்தில் மழை மேகங்கள் குவிந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள், கடலோரங்களில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வராவிட்டாலும் ஓரளவு தமிழகத்தை ஒரு குளிர்விக்கிற ஒரு மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பகல் நேரங்களில் கணிசமாக சில மாவட்டங்களில் இன்னமும் அதிகரித்தே காணப்படுது. ஒரு குளிர்விக்கக்கூடிய ஒரு மழை மேகங்கள், ஒரு மழை பொழிவு தமிழகத்திற்கு வருமா அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். எந்த பகுதிகளுக்கு மழை இருக்கும், எங்கெல்லாம் மழை இருக்காது அப்படிங்கிறத மிக தெளிவுபடுத்தி ஒவ்வொரு முறை வானிலை அறிக்கை சொல்லும் போதும் இங்கே மட்டும்தாங்க மழை இருக்கும், இங்கே மழை இருக்காது, இங்கே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுறோம். ஆனாலும் நிறைய பேர் என்ன ப்ரோ நீங்கள் மழைன்னு சொன்னீங்க ஆனால் மழையே வரலன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க. சரி, பரவாயில்ல, மற்றொரு முறை நம்ம மறுபடியும் இந்த வானிலை அறிக்கையில் உங்களுக்கு எங்கே மழை அதிக வாய்ப்புகள், எங்கே மழை குறைந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்ல போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வானிலை அறிக்கையை முழுமையாக கேளுங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வானிலை அறிக்கை முழுமையாக கேட்காமலேயே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுறீங்க. முதல்ல வானிலை அறிக்கையை கேளுங்க, அதுக்கப்புறம் சந்தேகம் இருந்தால் கமெண்டில் போடுங்க. தமிழகத்தில் இன்று இரவு முதல் படிப்படியாக கனமழை தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எந்த பகுதிகளுக்கு இரவு நேரங்களிலிருந்து கனமழை அப்படின்னா, குறிப்பாக பெரும்பாலான கடலோர மாவட்டங்கள். கடலோர மாவட்டங்கள்னால் என்னென்ன? சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, இது போன்ற கடலோர பகுதிகளில் அல்லது கடலோர மாவட்டங்களை சார்ந்த இடங்கள், இங்கெல்லாம் மிதமான மழை வாய்ப்புகள் பகுதியாக எதிர்பார்க்கிறோம். அதில் குறிப்பாக கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வேணால் பகுதியான ஒரு மிதமான மழை கிடைக்கலாம். ஒரு சாரல் மழையோ இல்லை மிதமான மழை மட்டுமோ கிடைக்கலாம். ஆனால் எங்கே வந்து கனமழை, கொஞ்சம் கணிசமான ஒரு கனமழை எங்கே கிடைக்கும் அப்படின்னா, ஒரு 4 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 3 சென்டிமீட்டராவது மழை பொழிவுகள் எங்கே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கணிசமாக ஒரு 2 அல்லது 3 சென்டிமீட்டர் மழையாவது குறைஞ்சபட்சம் கிடைக்கும் என்று நம்முடைய எதிர்பார்ப்புகள். நிச்சயம் இந்த இரவு நேரம் மழை வாய்ப்புகள் சீரான அளவில் ஆங்காங்கே, அதாவது ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு குறைந்த நேரம்தான், ஆனால் ஓரளவு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் நம்மை குளிர்விக்க காத்திருக்கிறது. ஆகவே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மக்கள் கொஞ்சம் தயாராக இருங்க. வெளியே போகிறவங்க கொடை மட்டும் மறக்காமல் கையில் எடுத்துக்கோங்க. மழை வராது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, கண்டிப்பாக மழை இருக்கும். சரி, இப்போ அடுத்த மாவட்டங்கள் நோக்கி போகலாம். சென்னை டு கடலூர் இந்த பகுதிகள், அதே மாதிரி அடுத்ததாக வேலூர் டு சேலம், வேலூர் முதல் சேலம் வரை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிதமான மழை வாய்ப்பு. ஏன்னா திருவண்ணாமலையில் வந்து தண்ணீர் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் சரியான மழை பொழிவே இல்லை. அதாவது மழை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஆனால் கடைசி நிமிஷத்தில் மழை எதுவும் வராமல் போகிறது தான் மிச்சம் அப்படின்லாம் கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து. அதேமாதிரி தருமபுரி, பாபிரெட்டிப்பட்டி டெய்லி கமெண்ட்டில் போட்டுருவாங்க. எங்கள் ஊரில் மட்டும், எந்த ஊரில் மழை வந்தாலும் இந்த தருமபுரியில் மட்டும் மழையே வரமாட்டேங்குதுங்க. அதேமாதிரி இந்த திருவண்ணாமலை மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், இந்த மாதிரியான மாவட்டங்கள் தொடர்ந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்க முடியுது. எங்கள் ஊரில் மட்டும் மழை தேதிகளை கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மாவட்டம் முழுவதும் மிக கனமழையோ அதி கனமழையோ இப்போதைக்கு பதிவாக வாய்ப்பில்லை. அப்படியே மழை வந்தாலும் உங்களுக்கு அந்த லேசான மழை, மிதமான மழை, 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ இந்த அளவுக்கு தான் மழையே இருக்கும். அதிகபட்சம் போனால் ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மழை போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது, அது நமக்கும் தெரியும். ஏன்னா கொளுத்திய வெயில் அந்த மாதிரி. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் அதிக நாட்கள் மழை இல்லாமல் வெயில் மட்டுமே காணப்பட்டது. ஏன் எங்களுக்கு மழை இல்லை, அதற்கான பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறவங்க, தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இயற்கை பொறுத்தவரை நம்முடைய கையில் கிடையாது, சரிங்களா? ஏன்னா எல்னினோவினுடைய தாக்கம் பொறுத்தவரை அந்த அளவுக்கு இருக்குது. அநேக இடங்களில் இயற்கையை நம்ம அழிச்சிட்டோம், இயற்கையை நம்ம பாதுகாக்கலை. அதனால் வரும் நாட்களிலாவது இயற்கையை பாதுகாத்து
மழை பெறுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். இந்த இயற்கை பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரமாகிறதோ அப்பொழுதுதான் நமக்கு மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் அதிகம் எதிர்பார்க்க முடியும். சரி, அதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு பக்கம் வங்கக்கடல்ல அடுத்தடுத்த சுழற்சி உருவாகி வட மாநிலங்களில் மழை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கு. பார்த்திருப்பீங்க, குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், பீகார், ஒரிசா இது போன்ற மாநிலங்களில் மழை பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் வெள்ளக்காடாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் மிக கடுமையான கனமழை, இன்னொரு பக்கம் கடுமையான வறட்சி. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையாவது பரவாயில்ல, அவ்வப்போது நமக்கு மழை வந்திருக்கு. நீங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் போய் பாருங்க, கடுமையான வறட்சி, எங்க பார்த்தாலும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை. குறிப்பா அந்த மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள் ஆகட்டும், விருதுநகர் மாவட்டங்கள்லாம் வறட்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆகஸ்ட் முதல் வாரம் நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால இந்த திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, அதனால் இந்த பகுதிகள் இன்னைக்கு அல்லது வரும் நாட்களில் அதிகபட்சம் நீங்கள் மிதமான மழையோ இல்லை லேசான மழையோ 1 சென்டிமீட்டரோ இல்லை 2 சென்டிமீட்டரோ வரை பகுதியாக மட்டும் எதிர்பாருங்க. நிறைய இடங்களில் மழை பெய்யாமலும் போகலாம். ஆனால் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கேரளா மற்றும் கர்நாடகாவில் பருவமழை சற்று தீவிரமடையும் போது ஓரளவு நிறைய இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக டெல்டா பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்கள், இங்கே தாங்க நமக்கு மிக முக்கியமாக சென்னையில் கூட மழை வந்துருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், அதே மாதிரி விழுப்புரம், இந்த பகுதி கூட ஒரு 80% மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் தான் மழை மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையில் நின்று இருக்கிறாங்க. இந்த மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, இதில் புதுக்கோட்டை மட்டும்தான், வேற எந்த மாவட்டமும் சேர்க்க முடியாது. புதுக்கோட்டையில் மட்டும்தான் ஒரு 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு கடந்த சில நாட்களாக கொஞ்சம் மழை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மற்றபடி திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், காரைக்கால், இந்த இடங்கள்லாம் சரியான ஒரு மழை பொழிவு இல்லை. அதனால் வரும் நாட்கள் சாரல் அல்லது மிதமான மழை மட்டுமே இந்த பகுதியில் தொடரும். தென் மாவட்டங்கள் வேற வழியே இல்லைங்க, வெயில் தாங்க உங்களுக்கு. இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி பற்றிலாம் பேசவே மாட்டீங்க ப்ரோ. ஃபஸ்ட்டுலாம் நீங்கள் திருநெல்வேலிலாம் நிறைய பேசுவீங்க, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் சொல்லுவீங்க. இப்போ ஏன் ப்ரோ தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் சொல்லவே மாட்டீங்க அப்படிலாம் கமெண்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மழை ரொம்ப குறைவுங்க. ஏன்னா இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி ஓரளவு மிதமான மழையாவது வரும் அப்படின்னு சொல்லி. இந்த ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 இந்த நாட்களில் வேணால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை இது போன்ற இடங்களில் பகுதியான ஒரு மழை இருக்கும். சிவகங்கையில் மழை வராமலாம் இல்லை, மழை வந்திருக்கு. ஆனால் அது போதுமானதாக அமையலை. 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் இது வரைக்கும் தான் அதிகபட்சம் மழை கடந்த சில நாட்களில் சிவகங்கையில் ஓரிரு நாட்கள் பதிவானது. மற்றபடி பெரிதளவில் மழை எதுவும் இல்லை. ராமநாதபுரத்தில் அப்பப்போ மழை வர மாதிரி இருக்கும், ஆனால் பெருசாக ஒன்றும் மழை வருகிறது இல்லை. தொடர்ந்து இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கேரளா பகுதிகளில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கணும். அதுதான் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரும். குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம். தென்காசியில் எங்களுக்கு லைட்டாக மழை வந்துச்சு ப்ரோ, தேனியில் லைட்டாக மழை வந்துச்சுன்னு சொல்லி மார்னிங் வீடியோவில், இன்னைக்கு காலை நேரங்களில் கொடுத்த மார்னிங் வீடியோவில் யாரோ கமெண்ட் போட்டிருந்தீங்க, பார்த்தோம். தேனியில் கொஞ்சம் மழை வந்துச்சு ப்ரோ, ஆனால் அது பத்தாதுங்கிறதையும் சிலர் போட்டிருந்தாங்க. இந்த மழையெல்லாம் பத்தாது ப்ரோ, எங்களுக்கு 20 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டராவது வேணும் அப்படிலாம் கேட்குறீங்க. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் மட்டும் அதிகபட்சம் எதிர்பாருங்க. தேனி, தென்காசியில் அப்படியே மழை வந்தாலும் ஒரு மிதமான மழையாக தொடரும். நீலகிரி மலைப்பகுதிகள், கோயம்புத்தூர் மலைப்பகுதிகளில் உறுதியான மழை வாய்ப்புகள் இருக்கும். கன்னியாகுமரி மற்றும் தேனி, தென்காசியில் பகுதியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.